ஆஸ்ட்ரோ டிவி ஆதித்ய நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன். இன்றைய வீடியோவில் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பகவானின் வக்ர பயிற்சினால என்னென்ன ஒரு மாற்றங்கள் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் என்பதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த சனி பகவானின் வக்ர பயிற்சியானது தமிழுக்கு பராப வருடம் ஆடி மாதம் 10ஆம் தேதி முதல் கார்த்திகை மாதம் 24ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட ஒரு 4.5 மாதங்கள், அதாவது 137 நாட்கள். பாருங்க, ராசிக்கு 4ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரகதியில் சஞ்சாரம் செய்திருக்கிறார். ஆங்கில தேதிக்கு ஜூலை 26ஆம் தேதி முதல் டிசம்பர் 10ஆம் தேதி வரை இந்த 4.5 மாதங்களும் ராசிக்கு 4ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரகதியில சஞ்சாரம் செய்யும் பொழுது தனுசு ராசிக்காரர்கள் வாழ்க்கையில என்னென்ன ஒரு யோகங்கள் கிடைக்கும் என்பதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். சனி பகவான் ராசிக்கு 4ஆம் இடத்துல வக்ரகதியில பாருங்க, தற்போது ரேவதி நட்சத்திரம் 2ஆம் பாதத்துல சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். இந்த வக்கர காலகட்டத்தில் ரேவதி நட்சத்திரம் 1ஆம் பாதம், உத்திரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம் வரையும் பாருங்க இருந்து மீண்டும் நேர்கதியில ரேவதி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்திருக்கிறார். பாருங்க, ராசிக்கு 4ஆம் இடத்துல சனி பகவான் 2027 ஜூன் வரையும் 4ஆம் இடத்துல சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியாக சஞ்சாரம் செய்வார். ஆனால் இந்த சனி பகவான் வக்ரம் பெறக்கூடிய இந்த 4.5 மாதங்களும் இந்த அர்த்தாஷ்டம சனியுடைய தாக்கம் பாருங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்காது. மேலும் ஒரு கிரகம் வக்ரம் பெறும் பொழுது அந்த கிரகம் தனது காரகத்துவத்தையும் தனது ஆதிபத்தியத்தையும் வலுப்பறை செய்யும். அப்ப தனுசு ராசிக்காரர்களுக்கு 2க்கும் 3க்கும் ஆதிபத்தியம் உடையவர் சனி பகவான். 4ஆம் இடத்துல பாருங்க வக்ரகதியில சஞ்சாரம் செய்திருக்கிறார். சனிங்கிறது தொழில்காரகன். அதே போல சனி பார்த்து கொடுக்கிற சொத்து அழியா சொத்து. அப்ப சனி பகவான் 4ஆம் இடத்துல வக்ரநிலை பெறுகிறார் அப்படிங்கும் பொழுது 2ஆம் இடம், 3ஆம் இடம், 4ஆம் இட ஆதிபத்தியங்கள் இந்த காலகட்டத்தில் பலம் பெறும் அப்படின்னு சொல்லுவாங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு. அதே போல தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்க, குரு பகவான் தற்போது ராசிக்கு 8ஆம் இடத்திலே உச்ச பலத்துல சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். ராசிக்கு 8ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார் அப்படிங்கும் பொழுது பாருங்க, உங்க வேலை உங்க தொழில்னு இருந்தீங்கன்னா அதுல எந்த மாற்றமும் எந்த ஒரு கஷ்டமும் வராது. அடுத்தவங்க விஷயத்துல தலையிடக்கூடாது. அதே போல அவசரப்பட்டு வேலையை விடக்கூடாது. யாரையும் பகைத்து கொள்ளக்கூடாது. பெரிய முதலீடுகள் விஷயத்தெல்லாம் கவனமா இருக்கணும். எட்டிலே வாலி பட்டம் இழந்தார், பட்டம் பதவி பறிபோகும் அப்படின்னா ஒரு உத்தியோகத்தில் இருக்கீங்கன்னா மேல் அதிகாரிகளை பகைத்து கொள்ளக்கூடாது. இப்படி ஒரு சில விஷயத்துல கவனமா இருந்தீங்கன்னா 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குருவால உங்களுக்கு கஷ்டம் இருக்காது. உங்க ராசிக்கு அதிபதி வலுவா இருக்கிறார். நீங்கள் எதையும் ஜெயிக்கலாம் அப்படின்னு தான் இருக்கு. இருந்தாலும் குரு மறைவா இருக்கிறார் அப்படிங்கும் பொழுது பணம் சார்ந்த விஷயத்துல, கௌரவம் சார்ந்த விஷயத்துல கவனமா இருக்கணும். கௌரவத்துக்காக அடுத்தவங்க அதை பண்றாங்க இதை பண்றாங்கன்னு சொல்லி நீங்க ஏதாவது பெருசா பண்ண போய் அதனால உங்களுக்கு சில சிரமங்கள்லாம் வர மாதிரி இருக்கு. அதனால எந்த ஒரு விஷயத்திலையும், பெரிய முதலீடுகள் சார்ந்த விஷயத்திலையும், கௌரவத்துக்காக செய்யக்கூடிய வேலையிலையும் பாருங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். இந்த காலகட்டத்தில் பாருங்க 8ஆம் இடத்துல குரு இருக்கிற வரையும் 2027 ஜூன் வரையுமே கொஞ்சம் நிதானமாக, அவசரப்படாமல், கோவப்படாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் குறைவாக இருக்கும் அப்படின்லாம் சொல்லலாம். சரி, இப்போ சனி பகவான் உங்களுக்கு 4ஆம் இடத்துல வக்ரகதியில் சஞ்சாரம் செய்திருக்கிறார். சனி வீட்டில் ராகு இருக்கிறார். ஓகே, அப்போ பெருசாக யாராவது வீடு கட்டணும், பெருசாக இடம் வாங்கணும், பெருசாக ஏதாவது பண்ண வைக்கணும் இப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த ஆசைகள் பூர்த்தியாகும். ஏன் அப்படின்னா, இப்போ ராகு வந்து சனி வீட்டில் இருக்கிறாரு. சனி போய் 4ஆம் இடத்துல இருக்கிறார். 4ஆம் இடம் தான் வீடு, நிலம், பண்ணை தொழில், இதெல்லாம் சொல்கிறது 4ஆம் இடம். வண்டி வாகனம், பெருசாக வண்டி வாகனம் வாங்கணும், அதிக விலை கொடுத்து வண்டி வாகனம் வாங்கணும் அப்படிங்கிறவங்கெல்லாம், ஒரு வசதி வாய்ப்பு உள்ளவங்கெல்லாம் அது மாதிரி செய்யலாங்க. கோடிக்கணக்கில் பணம் போட்டு வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகள்லாம் கொடுக்கும் ஒரு சிலருக்கு. இந்த 4ஆம் இடத்துல சனி இருந்து, சனி வீட்டில் பிரம்மாண்ட ராகு இருந்து, அந்த சனி அமர்ந்த வீட்டுக்குடைய குரு உச்சமாக இருக்கிறதுனால. அதே போல் இந்த குரு 8ஆம் இடத்துல மறைவாக இருக்கிறார். முதலீடுகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆனால் வர வேண்டிய பணம், இப்போ நீங்கள் ஒரு தொழில் பண்ணுறீங்க, ஒரு உத்தியோகத்தில் இருக்கீங்கன்னா நார்மலாக எப்படி ஒரு உங்களுக்கு இப்போ இருக்குதோ அதே மாதிரி நார்மலாக போகும். நீங்களாக ஏதாவது பெரிய முயற்சி பண்ண போய் அது மாதிரி விஷயத்தில் தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி இந்த சனி வந்து உங்களுக்கு சப்போர்ட்டாக தான் இருப்பார் இந்த வக்கர காலகட்டத்தில். அதே போல் ராகு வந்து உங்களுக்கு ஒரு நல்ல வீட்டில் இருக்கிறாரு. ராகு வந்து உங்களுக்கு தைரியத்தை கொடுப்பார், புதிய முயற்சிகளில் வெற்றியை கொடுப்பார். இந்த சனி பகவான் வக்ரம் பெறக்கூடிய காலகட்டத்தில் இந்த அர்த்தாஷ்டம சனியுடைய தாக்கம் இருக்காது. சனி உங்கள் ராசியை பார்க்கறதுனால கொஞ்சம் கண்டிஷ்டி இருந்துகிட்டு இருக்கிறோம்.
பாருங்கள், சனி கிட்டத்தட்ட இப்போ ஒரு 1.5 வருஷமாக உங்கள் ராசியை பார்த்துட்டு இருக்கிறாரு. அதனால் கண் திருஷ்டிலாம் நிறைய இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் இந்த வக்கர காலகட்டத்தில் அந்த கண் திருஷ்டி இருக்காது. மனசில் இருக்கிற கஷ்டங்கள் மாறும். அதே போல் இந்த 4ஆம் இடத்துல சனி வந்ததுலேருந்து மனசில் நிம்மதி இல்லை, ஒரு நல்ல தூக்கம் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கும். அதெல்லாம் மாறும் இந்த காலகட்டத்தில். குடும்பத்தில் தடைப்பட்ட சுபகாரியங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கும் உங்களுக்கு. அப்போ பாருங்கள், உங்களுக்கு இந்த சனியினுடைய வக்கர காலம் ஒரு அதிர்ஷ்ட காலம். மேலும் சனி பகவான் பாருங்கள், உங்களுக்கு 2க்கும் 3க்கும் அதிபதி. 2ஆம் அதிபதி பலம் பெறுகிறார் அப்படிங்கும் பொழுது, 2ஆம் அதிபதி வக்கரம் பெறுகிறார் அப்படிங்கும் பொழுது, ஒரு கிரகம் வக்கரம் பெற்றாலே பாருங்கள், அந்த கிரகம் இன்னும் கூடுதல் பலத்தோடு இருக்குன்னு தான் அர்த்தம். அப்போ சனி வக்கரம் பெறுகிறார் அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு நல்ல பணவரவு இருக்கும். பணத்து மேலே நிறைய சம்பாதிக்கணுங்கிற விருப்பத்தை கொடுக்கும். குடும்பத்து மேலே ஒரு ஈடுபாட்டை கொடுக்கும். குடும்பம் அமையாதவர்களுக்கு டக்குன்னு குடும்பம் அமையக்கூடிய யோகத்தெல்லாம் கொடுக்கும். கணவன் மனைக்குள்ள இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு கொடுக்கும். அதே போல் சில காரியங்களை பேசி தீர்க்க முடியும். ஏன்னா 2ஆம் இடத்தை வேற குரு பார்த்துட்டு இருக்கிறார். 2ஆம் அதிபதி குரு வீட்டில் இருக்கிறார். 2ஆம் அதிபதியை குருவும் பார்க்குறாரு 9ஆம் பார்வையால். அப்போ உங்களுக்கு பண விஷயத்தில், பேச்சு விஷயத்தெல்லாம் கொஞ்சம் முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு தான் இருக்குது. குடும்ப விஷயத்துலையும் முன்னேற்றம் இருக்கும். கிட்டத்தட்ட 10 வருஷமாக பிரிந்தவர்கள் கூட இந்த சனியுடைய வக்கர காலகட்டத்தில் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள்லாம் கொடுக்கும். அதே போல் 3ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல இருக்கிறார். முயற்சிகளில் வெற்றி. நீங்கள் ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு முயற்சி பண்ணிங்கன்னா அந்த காரியம் நடக்கும். ஒரு சுபகாரியம் குடும்பத்தில் பண்ணணும், உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஏதாவது சுபகாரியம் செய்யணும்னு ஒரு முயற்சி பண்ணால் போதுங்க, அந்த காரியம் வெற்றியாக முடியும். அதே போல் ஒரு தொழில் நடத்துகிறீங்க அப்படின்னா புது வேலையாட்கள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமைவாங்க அப்படின்லாம் சொல்லலாம். வேலைக்காரர்களால் முன்னேற்றம் இருக்கும். அதே போல் பாருங்கள், புதுசாக ஆபரணங்கள் எடுக்கக்கூடிய யோகத்தை கொடுக்கும். போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். யாரெல்லாம் போட்டித் தேர்வு எழுதுறீங்களோ இந்த 4.5 மாதத்தில் அவங்கெல்லாம் அதில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். அப்போ இந்த காலகட்டங்கள், சனியினுடைய வக்கர காலகட்டங்கள் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்ட காலகட்டங்கள் அப்படின்னு உறுதியாக சொல்லலாம். மேலும் சனி வக்கரம் பெறுகிறார் அப்படிங்கும் பொழுது, ஒரு கிரகம் வக்கரம் பெறும் பொழுது அந்த கிரகம் தனது இயற்கைக்கு நேர்மாறான பலன்களை கொடுக்கும். பாவத்தன்மையை செய்யக்கூடிய சனி பகவான் இந்த காலகட்டத்தில் சுபத்தன்மையை செய்வார். உங்களுக்கு சனி பகவான் பாருங்கள், இந்த காலகட்டத்தில் நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுப்பார். அப்போ உங்களுக்கு திடீர் முன்னேற்றம், திடீர் அதிர்ஷ்டம் இதெல்லாம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. வெளியூர் வெளிநாடு மூலம் ஆதாயம் உண்டு. வெளிநாடு போய் படிக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் அந்த ஆசைகள் பூர்த்தியாகும். அதே போல் விடுபட்ட தொழிலை எடுத்து நடத்த முடியும். இந்த காலகட்டத்தில் புது தொழில் அமைவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் பாருங்கள், உயர்கல்வி படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த ஆசைகள் பூர்த்தியாகும். இப்படி பல வகையிலும் பாருங்கள், இந்த காலகட்டத்தில் நீங்கள் சனியுடைய வக்கர காலகட்டத்தில் நல்ல மாற்றங்களை பார்க்க போகிறீங்க. திடீர் திருப்பு முனை இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் வருவதற்கான வாய்ப்புகள் கட்டாயம் உண்டுங்க. அப்போ தனுசு ராசிக்காரர்களுக்கு பாருங்கள், இப்போ சனி வக்கரம் பெறக்கூடிய காலகட்டத்தில் சனி உங்களுக்கு நல்லது செய்வார். ராகு நல்ல நிலைமையில் இருக்கிறார். குரு பகவான் பாருங்கள், உங்களுக்கு 2ஆம் இடத்தையும் பார்க்குறார், உங்களுக்கு சனி பகவானையும் பார்த்துட்டு இருக்கிறார். அப்போ குடும்ப விஷயத்தில் முன்னேற்றம், நல்ல பணவரவு, நல்ல பேச்சாற்றல், அதே போல் புது முயற்சிகளில் வெற்றி, புது வீடு கட்டுறது, புது இடம் வாங்கிறது, குடும்பத்தில் தடைப்பட்ட சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள், இப்படி எல்லாவற்றிலும் பாருங்கள் ஒரு சில நன்மைகள் பாருங்கள் உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். தடைப்பட்ட காரியங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டுங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு. அப்போ இந்த காலம் ஒரு சனியினுடைய வக்கர காலம். இந்த 4.5 மாதங்களும் பாருங்கள் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும் அப்படின்லாம் சொல்ல முடியும். மேலும் உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா திரையில் தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்கு புதுசாக ஜாதகம் எழுதணும் அப்படின்னாலும் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் கருத்துக்களையும் கேள்விகளையும் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. இன்னும் நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் வர பெல் சிம்னி கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.